ஈரோடு கல்லுக்கடை மேடு குண்டம் திருவிழாங்க. காளியம்மன் கோயில் குண்டம் திருவிழா. அந்த குண்டத்துக்கு போடுறதுக்காக இந்த விறகுலாம் அடுக்கி வச்சுருக்காங்க. பக்தர்கள்லாம் இந்த குண்டத்துக்காக இந்த கரும்புன்னு சொல்லுவாங்க இந்த விறகை. இதை வாங்கி கொடுப்பாங்க. ஒவ்வொருத்தரும் அந்த குண்டத்துக்காக வாங்கி கொடுப்பாங்க. விருப்பப்படுறவங்க அந்த வாங்கி கொடுக்கலாங்க. இது மெரமனை வர்ற சாமிங்க. வெளியே வந்து அலங்காரத்தோடு வச்சுருக்குறாங்க. நேற்று நைட்டு மெரமனை வந்ததுங்க. திருவீதி உலா அப்படின்னு சொல்லுவாங்க மெரமனை. ஒவ்வொரு வீதி வழியாக வருங்க. தேங்காய் பழம் கொடுத்து பூக்கள் தேங்காய் பழம் கொடுத்து அர்ச்சனை பண்ணுவாங்க. சாமிக்கு படைப்பாங்க. மேளதாளத்தோடு வருங்க. கூட்டமாக மேளதாளத்தோட வருங்க. அலங்கார கல் வேலைப்பாடுடன் கூடிய அலங்காரங்க. அது அந்த லைட் வெளிச்சத்தில் பார்த்தா அவ்வளோ அழகாக இருக்குங்க அந்த அம்மனை. அந்த மேளதாளத்தோட அந்த சத்தத்தோட அந்த சாமி அந்த வண்டியில் வர்றப்பங்க அசைஞ்சு அசைஞ்சு வர்றப்ப பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகாக இருக்குங்க. பக்தர்கள் வந்து அம்பாளுடைய சன்னதி தேடி காளியம்மனுடைய சன்னதி தேடி போவாங்க ஒவ்வொரு நாளும். இந்த திருவிழா காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த அம்பாளே ஒவ்வொரு பக்தனுடைய வீடு தேடி திருவீதி உலாவா மெரமனைங்கிற பேரில் திருவீதி உலாவா மேளதாளத்தோட அலங்காரத்தோட வருங்க. நம்ம வீட்டு வாசல்லையே தேங்காய் வளம் கொடுத்து அர்ச்சனை பண்ணலாங்க. அவ்வளோ ஒரு ரம்மியமாக இருக்குங்க. மனசுக்கு ஒரு ஒரு என்ன சொல்கிறதுங்க, மனசுக்கு ஒரு அமைதி கிடைக்கும். அவ்வளோ நல்லா இருக்குங்க. அந்த கோயிலுக்கு போனாலே பார்த்திங்கன்னா திருவிழா காலத்தில் போனால் அவ்வளோ நல்லா இருக்குங்க. அது அந்த மேளதாளத்தோடு இருக்கிறப்ப அந்த சாமி அலங்காரத்தோடு இருக்கிறப்ப அந்த பூஜை பண்ணுவாங்க பாருங்கள், அவ்வளோ உயிரோட்டமாக இருக்குங்க. ஓம் சக்தியே பராசக்தியே, ஓம் சக்தியே